Assalamualaikum and hi friends, welcome to our channel Yas Diary. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் டே 17 ஓட சஹர் டு இஃப்தார் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற அரைக்கீரையை பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். இந்த அரைக்கீரை பாத்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பூவே வந்துருச்சு. பூக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா விதை தான். நான் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கேன். கீரை குழம்பு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் வந்து எங்களுக்கு கீரை சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கீரை குழம்பு வந்து செய்கிறேன். சில பேருக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி சஹாருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்த அரைக்கீரை போட்ட கீரை குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்ன தான் இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் டேஸ்ட்டில் வந்து இருந்தது. அதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பரட்டல் மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சஹருக்கான சாப்பாடு. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து பறித்து நம்ம வந்து சாப்பிட்ற அந்த கீரையாக இருக்கட்டும், அந்த காய்கறியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு எல்லாம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி சஹருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து வாழைப்பழம், மில்க் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறமா டீ தான் வந்து வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு நியத் வச்சுட்டு தொழுதுட்டு தூங்கிட்டோம். அன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சமோசா, வடை, போண்டா, 2 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா சப்ஜா சீடும் பாதம் பீஸினும் போட்ட ரோஸ் மில்க்கு ஃப்ரூட் மிக்சர். ஸோ இதை பார்த்திங்கன்னா எனக்கு இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நோன்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக போயிருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.